நாங்க வந்து தீபத்தூண் ஏத்தலாம், தீபத்தூண்ல வந்து தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து ஒப்புதல் கொடுத்ததற்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா தீபத்தூண்ல தீபம் ஏத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் சேகர் பாபு இருக்காருல்ல, ஹச்எஸ் ரெக்கார்ட், ஹச்எஸ்னா குற்ற பின்னணி அதிகமா இருக்கிறவங்க வந்து ஒரு ரவுடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட தான் நம்மளுடைய அறநிலைத்துறை வந்து சிக்கி சின்னாபின்னம் ஆயிட்டு இருக்கு. கடவுள்களை ஃபுல்லா பாடா படுத்திட்டு இருக்காரு இந்த சேகர் பாபு. சேகர் பாபு தான் வந்து அவருடைய தூண்டுதல், திரு மு.க. ஸ்டாலின், அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சேகர் பாபு இவங்களுடைய தூண்டுதலின் பேர்ல தான் வந்து அறநிலைத்துறையில மேல்முறையீடு பண்ணிருக்காங்க. அப்ப வந்து ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் வந்து தர்காவுக்கும் வந்து எந்த இஷ்யூஸும் கிடையாது, நீங்க சந்தோஷமா தீபம் ஏத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் தீர்ப்பை வந்து மதிக்க மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு கும்பல் பாத்தீங்கன்னா தீபம் ஏத்த விடாம எங்களை எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க. நல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், தீபம் ஏத்துறதுனால கலவரம் வரும் அப்படின்னு சொல்லி யாரு சொல்றா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேகர் பாபுவும் திமுகவும் மட்டும்தான் சொல்லுது. ஆனால் நவாஸ்கனி எம்பி இருக்காருல்ல, ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி, அவர் வந்து பிரியாணி சாப்பிடலாம், அங்க வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டுட்டு போனா அதனால கலவரம் வராது. இதுக்கு வந்து ஸ்டார்டிங் பண்ணி வச்சதே யாருன்னு பாத்தீங்கன்னா நவாஸ்கனி தான் பண்ணி வச்சாரு. இதுக்கு முட்டு கொடுக்கறதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா தோல் திருமாவளவன், அதுக்கப்புறம் கனிமொழி, இவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய எம்பி, கூட்டணி கட்சியை சார்ந்த இருக்கக்கூடிய எம்பிஸ், இவங்கள ஏன் ஓட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி கண்ணாடியில் நின்று நீங்களே டெய்லி முகத்தை பாத்துக்கங்க. இவங்க வந்து இதை வச்சு அரசியல் பண்ணலாம், சிறுபான்மையினரோட ஓட்டை எடுத்துடலாம், இதை மட்டும் தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா, இந்துக்களுடைய சொந்தங்களுக்காக மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் எங்க அநீதிகள் நடந்தாலும் நம்மளுடைய பள்ளி குழந்தைகள் பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டு இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளே வந்து பாலியல் வன்முணர்வு செய்யப்பட்டதற்காக கூட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த அனைத்து சொந்தங்களும் நின்றிருக்கோம். விஜய் அவர்களுடைய அந்த 40 பேருடைய இறப்புக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சொந்தங்கள் நின்றிருக்கோம். எங்கெல்லாம் அநீதிகள் நடக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த சொந்தங்கள் எல்லாருமே நின்றிருக்கோம். எல்லா இடத்துலயுமே அநீதியை பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான். அவங்களோட தப்ப ஃபுல்லா மறைக்கணும்ல. இப்ப மதுரையில நான் ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன் சார், மதுரையில மக்களுடைய வரி பணத்தை 200 கோடி ரூபாய் ஊழல் பண்ணி மேயர் அவர்கள் பாத்தீங்கன்னா இந்திராணி பொன்வசன் தானாக முன் வந்து ராஜினாமா பண்ணிருக்காங்க. அதெல்லாம் கேட்க மாட்டாரா திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்? அதெல்லாம் கேட்க மாட்டாரா திரு தோல் திருமாவளவன் சார் அவர்கள்? அதெல்லாம் கேட்க மாட்டாரா மதுரையை சார்ந்த சு வெங்கடேசன் அவர்கள்? இவ்வளவு ஊழல் நடந்திருக்கக்கூடிய ஒரு மதுரையில பாத்தீங்கன்னா தீபத்தூண்ல தீபம் ஏத்துறதுக்காண்டி இதெல்லாம் மறைக்கணும்ல கட்டாயம். எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சிருக்கீங்கல்ல, ஏன் அந்த மேயர் என்ன ஆனாங்க, 4 மண்டல தலைவர் என்ன ஆனாங்க, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? இதுதானே சார் பிரச்சனை உங்களுக்கு. நாங்க தீபம் ஏத்துறதுனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? இந்த பிரச்சனையை மூடுறதுக்காண்டிதான் இந்த பிரச்சனையை வந்து திறந்திருக்கீங்க சார். தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், ஒரு வழக்கு இல்ல சார், நீங்க 100 வழக்கு கூட போடுங்க சார், எங்க உரிமையை நாங்க மீட்டெடுப்போம் சார். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை எப்படி மீட்டெடுத்தோம், எல்லாரும் சேர்ந்து அதை எப்படி தடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க. எங்களுடைய பாரம்பரியத்தை அழிக்கிறதே சார் உங்களுக்கு வேலையாவே இருக்கு. ஃபுல்லா ஊழல் பண்ணி கொள்ளையடிச்சிட்டீங்க. இன்னொரு விஷயம் பதிவு பண்ணணும் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு, துர்கா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல சாமி கும்பிடுறாங்களா, கோவிலா போயிட்டு பால் குடம்லாம் எடுக்கிறாங்கல்ல, அப்புறம் வெள்ளியில வந்து பீரோலாம் வாங்கி கொடுத்திருக்காங்கல்ல, அதை வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள்ட்ட ஒரு பேட்டியில கேட்கல, அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இது எங்களுடைய சுதந்திரம் இல்லையா? அப்ப நீங்க உங்க வீட்டுல முதல்ல நிப்பாட்டுங்க சார், கோவிலுக்கு எல்லாம் போக கூடாதுன்னா. அடுத்தவங்க நம்பிக்கையில நீங்க ஏன் சார் குறுக்கிடுறீங்க? அரசியல் ஆதாயம் சார், சிறுபான்மையினரோட ஓட்டு வேணும் சார். ஓப்பனா சொல்லுங்க சார் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களே, ஓப்பனா சொல்லுங்க, என்னுடைய கட்சி வந்து முஸ்லீமுக்கான கட்சி மட்டும்தான். இந்துக்களை ஏன் ஏமாத்துறீங்க? மாலை போட்ட இந்துக்கள்லாம் வந்து தீவிரமா சாமி கும்புற இந்துக்கள், பூ மிதிக்கிற இந்துக்கள் எல்லாருமே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துல பயணிக்க தானே செய்யறாங்க. யாரு பயணிக்காம இருக்காங்க? எல்லாருமே பயணிக்க தானே செய்யறாங்க. இந்துக்கள் எல்லாருமே திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து இந்துக்கள்கிட்டையும் நான் ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், சரிங்களா? இதை நல்லா கூர்ந்து கவனிங்க. நம்மளுடைய ஒரு உரிமைகளையும் இவங்க தடுக்க தான் போறாங்க. நீங்க அங்க பயணிச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அவங்களுக்கு வந்து எங்க கிட்ட என்ன சொல்றீங்க, நீங்க நிறைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் என்ன சொல்றீங்க, உங்க பாராட்டலாம் எங்களுக்கு வேணாம் சார், தம்பி சூப்பரா பண்றீங்க தம்பி, எப்படியாவது தீபம் ஏத்திருங்க தம்பி அப்படின்னு சொல்றீங்க சார். தப்பு நடக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுது, கடவுளே இல்லேன்னு சொல்றான். நமக்கு ஒரு பிரச்சனைனா எங்க போவோம்? கடவுள் கிட்ட தான் போவோம். அந்த கடவுளே இல்லேன்னு சொல்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடிய இந்துக்கள் முதல்ல நீங்க திருந்துங்க. இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்க. சிட்டிங்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர் செந்தில் பாலாஜி வந்து ஊழல் பண்ணி இவ்வளவு நாள் சிறையில இருந்துட்டு வந்திருக்காரு. தப்பு பண்ணாம ஜெயில இருக்க முடியுமா சார்? சொல்லுங்க சார். ஒரு ஆள் தப்பு பண்ணாம ஜெயில இருந்துட்டு வர முடியுமா? அப்பேற்பட்ட கட்சியில தான் நீங்க பயணிக்கிறீங்க. இது வந்து யாருக்கு
நீங்க பண்ணக்கூடிய துரோகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு பண்ணக்கூடிய துரோகம். நம்ம என்ன சார் பெருசா சம்பாரிச்சு வைக்க போறோம்? காசு பணம் சம்பாதிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது சார். நம்மளுடைய பாரம்பரியத்தை சம்பாரிச்சு கொடுத்துட்டு போகணும் சார். இப்படிதான் நாங்க ட்ரெஸ் பண்ணுவோம், வேட்டி சட்டை தான் கெட்டுவோம், நம்ம வீட்டு பெண்மணிகள் சாரி தான் கெட்டுவாங்க, நம்ம இந்த மாதிரி தான் கடவுளை கும்பிடுவோம், இந்த மாதிரி தான் நம்ம வழிபடுவோம் அப்படின்ற விஷயங்களை ஃபுல்லா மறைக்க பாக்குது சார் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். கேவலம் இந்த ஓட்டுக்காண்டி இந்த கூட்டணி கட்சியை சார்ந்த இந்த சு வெங்கடேசன் மேல எனக்கு பயங்கர ஒரு கோபமும் அதிருப்தியாவும் இருக்கு. எதற்காக இவரெல்லாம் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமா போயிட்டு ஒரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை வந்து அவரை வந்து பதவியில இருந்து விலக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் கையெழுத்து கொடுக்க போறீங்க. நீங்க போட்டு கொடுத்த கையெழுத்து ஃபுல்லா உங்களை பதவியில இருந்து விலக்கக்கூடிய கையெழுத்து சார். சார் எதுக்குமே பயப்பட மாட்டோம் சார், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு இப்படிதான் எங்களை அச்சுறுத்துனீங்க, எல்லாமே பண்ணீங்க. என்ன பண்ண முடிஞ்சிச்சு? நீதிதான் வென்றது, நாங்க தான் ஜெயிச்சோம். அதே மாதிரி தீபத்தூண்ல தீபம் ஏற்றப்படும், கட்டாயம் வெகு விரைவில் ஏற்றப்படும். அந்த ஏற்றப்படக்கூடிய நாள் நீங்க ஆட்சி அதிகாரத்தில் இருக்க வேண்டிய தானே, அரியணையில இருக்க வேண்டிய தானே சார் எங்களை வந்து நீங்க தீபம் ஏத்த முடியாதுன்னு சொல்லுவீங்க. வெகு விரைவில் தெரு தெருவா வீடு வீடா பொதுமக்கள்கிட்ட ஒரு ஆள்கிட்டையும் போய் திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணக்கூடிய அட்டூழியங்களை ஃபுல்லா வீடு வீடா போய் சொல்லுவேன் சார், தெரு தெருவா சொல்லுவேன் சார். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ஓட்டை வந்து நான் என்னால குறைக்க முடியும் சார். மக்களுக்கு வந்து உண்மையை சொல்லணும் சார். மேக்ஸ் இருக்குல்ல சார், மேக்ஸ் அது வந்து சும்மா பார்த்தாலாம் புரியாது சார். அதே மாதிரி தான் மக்களுக்கு நாங்க வந்து அதை போய் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுப்போம் சார். இதை நான் பண்றேனா இல்லையான்னு மட்டும் பாருங்க சார். நீங்க ஒரு வழக்கு இல்ல சார், 100 வழக்கு கூட போடுங்க சார், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை சார், அதெல்லாம் பாத்துக்குருவோம் சார். சரிங்களா? அதெல்லாம் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்திருக்கோம். பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள வந்தா மக்களுக்கு நல்லது பண்ணணும், நம்ம மேல திராவிட முன்னேற்ற கழகங்கள் வழக்கு போடும், அதெல்லாம் பார்த்துட்டு தான் சார் வந்திருக்கோம். சரியா? எங்களுக்கு நல்ல தலைமை இருக்கு, எங்களை என்னன்னாலும் பாத்துக்குருவாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி எல்லாம் கிடையாது சார். எங்களுக்கு கெட்டதை சொல்லி கொடுத்தாலும் வளர்க்க மாட்டாங்க சார், நல்லதை மட்டும் தான் சார் சொல்லி கொடுத்து வளர்ப்பாங்க. வெகு விரைவில் வெயிட் அண்ட் சீ சார். வெகு விரைவில் தீபம் ஏத்தியே ஆவோம். இதற்காக நாங்க எந்த லெவலுக்கு வேணாலும் போவோம் சார்.